ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சட்டையில் எப்படி கொக்கி வைக்கிறதுனா பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொக்கி எல்லா சட்டைக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சட்டையிலையுமே 5 கொக்கி கண்டிப்பாக வைக்கிறது மாரி நம்ம தைக்கணும். 4 கொக்கி அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்போதுமே நம்ம 5 கொக்கி வைக்கணும். எல்லா சட்டையிலையுமே 5 கொக்கி வைக்கணும். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. கொக்கி வைக்கிறதுக்கு நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு சட்டையில் சட்டை 2 பக்கமும் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதை இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் எடுத்து மடிச்சுக்கணும். மடித்ததில் இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதேமாரி சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த மார்க் பண்ண நடுகொண்டு மார்க் பண்ணதில் அதில் அந்த மூலையை எடுத்து வச்சுட்டு சென்டராக மறுபடியும் ஒரு மார்க் பண்ணணும். அதேமாரி இந்த சைடும் அதேமாரி மார்க் பண்ணிக்கணும். 5 மார்க் கரெக்டாக வந்துடும். அந்த கொக்கிக்கு நேராக என்னென்ன மார்க் வருமோ அங்கே அந்தந்த இடத்துல பெரிய ஊசியால் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கொக்கி அதில் எடுத்து மாட்டி இழுக்க வேண்டியதுதான். அதேமாரி நம்ம 5 கொக்கியும் மாட்டிக்கணும். நம்ம எப்போதுமே எல்லாருமே பெண்கள் எப்போதுமே ஒரு கைத்தொழில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருமே நமக்கு கட்டின கணவன் கைவிட்டாலும் நம்ம கற்ற கல்வியும் கற்றுக்கிட்ட தொழிலும் நமக்கு என்றைக்குமே நமக்கு நம்மளை கைவிடாது. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கற்றுக்கணும். அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஊசியை குத்தி இழுக்கணும். திரும்ப ஊசியை மாட்டி அந்த ஊசிக்கு தலை மேலே அந்த நூலை இழுத்து அதை இழுக்கணும். அதேமாரி இந்த சைடு ஒரு 4 டைம், அதேமாரி இந்தண்ட சைடு ஹோல்ஸில் ஒரு 4 டைம் போட்டுக்கணும். தச்சு முடித்ததுக்கப்புறம் முடிச்சு தையல் எப்படி போடுறோன்னு அதை நல்லா பார்த்துக்கோங்க. முடிச்சு தையல் நமக்கு தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முடிச்சு தையல் போடுறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு. ஒரு பெண்ணு நினச்சா எதுனாலும் சாதிக்கலாம். அதுமாரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஒரு முயற்சியாக எடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிச்சு தையல் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஊசியை குத்திக்கிட்டு அது மேலே 1 2 டைம் சுற்றி எடுத்து இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டோம்னா முடிச்சு தையல் விழுந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்